ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் தோழி சாந்தி. இன்றைக்கி சமையல் வீடியோ போட்டிருக்கு. என்ன சமையல் பண்ண போகிறோம்? அதாவது மீன் வறுத்துட்டு எறா தொக்கும் மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்டவ்வும் பற்ற வச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு காய வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எறாத்தொக்கு தாளிக்கிறதுக்கு போட்டு கடவுள் நம்பர் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும்ட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மீன் வறுவலும் எண்ணெய் நல்லா காயணும் மீன் போடுறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாமே எண்ணெய் பிரட்டி வச்சுக்கணும். மசால் போட்டு உப்பு, மசால் தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கணும். இதில் வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டு தக்காளி கொஞ்சம் மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். ஏன்னா கொதக்கா இருந்தால் அறுத்தாலே பிடிக்காது, தொக்கா இருந்தால். அதனால் கொஞ்சம் ஒரு சுற்றிட்டா என் பசங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு சுற்றி தக்காளியும் அதிலே பூண்டையும் போட்டு சுற்றிட்டு போட்டிருக்கு. இதில் எண்ணெய் மீன் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் மீனையும் எடுத்து போட்டுடலாம். போட்டு வறுக்கிறதுக்கு பிரட்டி வச்சாச்சு. அதனால் அப்படியே ஊறிச்சு. அதை எடுத்து அப்படியே போட்டு வறுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். மீன் சீலா மீனும் அப்புறம் இந்த மீன் சொல்லுவாங்க காணாங்கத்தை மீன், அதுவும் வாங்கிடணும். அதை வாங்கிட்டு அப்புறம் எறாவையும் இதில் போட்டுடுறோம். எறா தொக்குக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. எறாவையை போட்டு வதக்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிடுறோம். நல்லா பிரட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும்ன்ட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே மீனை இன்னும் வெந்துருச்சான்னு பார்த்தா அது பொன்னிறமாக நல்லா வரணும். நல்லா கொஞ்சம் நல்லா வந்தால் தான் இதாக இருக்கும். பிரட்டி போட்டு இருக்கும். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. 2வது சைடும் வருது அப்படியே பொன்னிறமாக. வந்தோடனே அதை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நல்லா வெந்திருக்கா பாருங்கள், வெந்திருக்கு. அதனால் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. அதோட எடுத்து போட்டாச்சு. அடுத்த இதுக்கு போடலாம். மீன் அப்படியே எடுத்து கையில் போட்டோன்னா தெறிக்கும். அதனால தான் அந்த இடிக்கையை வச்சு அதை வச்சு போடுறோம். போட்டோன்னா அது நல்லா இதாக இருக்கும். இதுவும் இறாவும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு தனி மிளகாத்தூள் பாக்கெட் வாங்கி போட்டிருக்கு. ஏன்னா எல்லாம் கலந்து தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் இது தனி மிளகாத்தூள் பாக்கெட்டு வாங்கி அதை போட்டோம். அதோட உப்பையும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு அப்படியே வதக்கி நல்லா கிண்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிட்டோன்னா அது நல்லா எண்ணெய்லாம் அப்படியே மேலே கக்கிற அளவுக்கு நல்லா வரணும். வர்ற வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மீனையும் அதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். இன்னொரு கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. திருப்பி போட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும்ன்ட்டு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் மீனும் அதுவும் வதங்கிடுச்சு. அதையும் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு அவ்வளோதான். 3 ஷிஃப்ட்டு மீன் இருக்குது. அதனால் 3 ஷிஃப்ட்டுக்கு 3 மீனை போட்டாச்சு. அதையும் போட்டு அவ்வளோதான், காலி ஆகிடுச்சு. அதையும் போட்டு அதோட முடிஞ்சிடும். எங்கள் வீட்டுக்காருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், வறுத்த மீன். அதனால் அப்பப்போ மீன் வாங்குவார். மீன் வாங்கி செய்யின்னுவார். அதனால் இன்றைக்கி பிரியாணி செஞ்சோம். அப்புறம் எறா தொக்கு கருவாடு, அந்த கருவாடு புட்டு வச்சோம்ல, அதுக்கும் பிரியாணிக்கும் அப்புறம் மீன் வறுத்துடுறான்ட்டு சிக்கன் 65 செய்யாமல் மீன் வறுவல் தான் இன்றைக்கி. இது செய்கிறதுக்காக மீன் வறுத்துட்டு எறா தொக்கும் வைக்கிறோம். அதோட எல்லாம் போட்டாச்சு. இதுவும் வதங்கிடுச்சு. நல்லா எவ்வளோ இதாக வந்திருக்கு பார்த்திங்களா? அப்படியே ஒரு எண்ணெயாக அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே எல்லாம் அப்படியே எண்ணெயாக இருக்குது. நல்லா வதங்கிச்சு. அப்படியே நல்லா கிண்டி விட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் தூவினா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனேன். ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு
போட்டுடலாம். கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், க்ரீன் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் கொத்தமல்லி தூவியாச்சு. அதோட பெரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா எறா தொக்கு நல்லாயிருக்கும். எறா வந்து நிறைய தக்காளி போடக்கூடாது, வெங்காயம் தான் நிறையா போடணும். வெங்காயம் நல்லா பொடியாக நிறையா அறுத்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதில் எறாவையும் போட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புன்னு போட்டு நல்லா அப்படியே சுருளை பெரட்டி எடுத்து வச்சா நல்லா எண்ணெய் மேலே கக்கிற அளவுக்கு ஸ்லோ வச்சா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.